ஓப்பன் டெட் வந்து இப்போதைக்குள்ளே வராது, நவம்பரில் தான் வரும். ஆல்ரெடி எல்லா இயர்லேயும் எப்படி போன வருஷம் எப்படி நம்ம எழுதணுமோ அதே மந்தில் தான் வரும். இப்போ ஸ்பெஷல் டெட் நோட்டிஃபிகேஷன் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாமுக்கு தான் படிப்பாங்க. அடுத்து யூஜிடிஆர்பி தான் வரும் அப்டேட். சரியா? டிஆர்பி வெப்சைட்டில் யூஜிடிஆர்பி ரெடியாக இருக்கும். பிஇஓ யூஜிடிஆர்பிக்கு அடுத்து தான் வர சான்ஸ் இருக்குது. ஆனாலும் நிறைய பேர் வந்து பிஇஓ எக்ஸாமுக்கு படிக்கிறது உங்கள் இஷ்டம், அதில் நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் வந்து அதில் வேக்கன்சி கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி பிஎஃப் பென்ஷன் அந்த மாதிரி இதுலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. எதுக்கும் டிஆர்பி வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ண போது வந்து அந்த மாதிரி தகவல்கள் எனக்கு கிடச்சிது. சரியா? அதனால் மார்க் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களாங்கிற டவுட் வந்து இருக்குது. கண்டிப்பாக குறைக்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் அந்த 60% இருக்குது. 90 மார்க் எடுக்கணும். அதுக்கு வந்து குறைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதில் வந்து எல்லாருமே வீடியோ போட்டுட்ருக்காங்க. யார் சொன்னாலுமே அவங்க வந்து சேமாலாம் கொண்டு போக மாட்டாங்க. டிஎன்டெட் வந்து அப்படி நடக்காது. எப்போதுமே ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து ஓப்பனில் வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து டஃப் காம்படிஷன் தான். இப்போ எல்லா கேட்டகரியில் உள்ளவங்களும் லீடிங்கில் இருப்பாங்க மார்க். சரியா? அந்த ஓசியில் உள்ளவங்க அதில் அடித்து எல்லாரை விட பீட் பண்ணி வரணும். ஏன்னா அனைத்து கேட்டகரியில் உள்ளவங்களும் அதில் வருவாங்க, ஓப்பன் பூலில் வருவாங்க. அப்படிங்கும்போது மார்க் அதிகமாக இருந்தால் தான் ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுவும் 130 140க்கு மேலே 140க்கு மேலேனா ஜாப் கன்ஃபார்ம்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் டீட்டெயில் இருக்குது. ஆனால் 130 இப்போ பல பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால 2013, 17, 19 எழுதுனவங்களுக்கே வேலை கிடைக்கல. அதனால டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெட்டு யூஜிடிஆர்பிக்கு பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க யூஜிடிஆர்பிக்கு படிங்க. சரியா? யூஜிடிஆர்பி முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேறு எந்த எக்ஸாம்னாலும் படிங்க. ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் உங்களோட மேஜர் எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து அதுதான் வரும். நம்ம டெட்டுக்கு முன்னக்கூட்டி அந்த எக்ஸாம் தான் வரும். அதனால பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க. பிஇஓ எக்ஸாம் படிக்க வேண்டாம் நான் சொல்லலை. அதில் வந்து நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால பார்த்துக்கோங்க. உங்கள் சௌரியம் என்னது அப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் தான் அந்த ஜாப் தான் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எனக்கு அப்படி தான் வேணும்னீங்கன்னா அதை படிங்க. ஆனால் அதை படித்து யூஸாக என்ன குறைஞ்ச, அதாவது அடுத்த நோட்டிஃபிகேஷன் இந்த யூஜிடிஆர்பிக்கு அடுத்து வந்து அதுதான் வருது அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருந்தீங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பேரே பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு படிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? அதனால் நிறைய பேர் நிறைய பொய்யான தகவல்களை அவங்களா கிளப்பி விட்டுட்ருக்காங்க. அதை நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். மெயினாக வந்து அவரவர் மேஜர் எக்ஸாம்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் கரெக்டான டெசிஷனாக இருக்க முடியும். மற்றபடி அகலக்கால் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ செலக்ட் ஆனவங்க யூஜிடிஆர்பி படிப்பாங்க. செலக்ட் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் டெட்டுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணணும் தான், ஆனால் டிஆர்பி எக்ஸாமுக்கும் மெயின் ஃபோக்கஸாக வைங்க. டெட்டை சப் டார்கெட்டாக வைங்க. சரியா? ரெண்டையுமே ஒரே ட்ராக்கில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. இப்போ காலையில் ஃபுல்லாக வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து காலையில் ஃபுல்லாக டெட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா மத்தியானம் ஃபுல்லாகவே நீங்கள் டிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் ஈவினிங் அந்த பிஒய்க்கு இதெல்லாம் போட்டு பாருங்கள். நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸாவது ரிவிஷன் பண்ணிவிட்டு தூங்குங்க. மெயினாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ரொம்ப சிலபஸ் அதிகமாக இருக்கே அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். எல்லா எக்ஸாமும் டஃப்பு தான். குரூப் 4, குரூப் 2 அந்த ரேஞ்சுக்கு டெட்டும் ஆக்கிட்டாங்க. இனி வந்து டஃப் ஆக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. சரியா? அதனால் யூஜிடிஆர்பி எல்லா எக்ஸாமுமே டஃப்பாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறதே பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. நான் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படிக்கிறதுக்கு. இருந்தாலுமே இந்த டெட்டில் பாஸ் பண்ணிக்கிட்டு அதில் பாஸ் பண்ணலாம்னு உட்காந்துருக்க வேண்டாங்கிறது தான் என்னோடய கருத்து. மெயின் டார்கெட்டாக டிஆர்பி வச்சுட்டு சப் டார்கெட்டாக டெட்டை வந்து எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்.
அப்படிங்கிறது. ஏன்னா டெட்டு எப்படினாலும் நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்காலஜியை தூர விட்டுருங்க. சைக்காலஜியை தவிர இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியலு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அது சம்மந்தமான லெசன்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். இப்போ இலக்கணம் கிராமர் எல்லாருமே கேட்டதுனால தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். டெய்லி அது சம்மந்தம். ஏன்னா அது கொஞ்சம் டீப்பாக கான்செப்ட்ஸு, ஷார்ட் ட்ரிக்ஸு, டிப்ஸ் அண்ட் டெக்னிக் எல்லாமே இருக்குது. அதனால் நான் படித்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து எப்படி வந்து 85 மார்க் 70லேருந்து 85 மார்க் வரை வாங்கினேன் பிஜி எக்ஸாமில், அதை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன். சரியா? அதனால் இப்போ இலக்கணத்தை முடிச்சிருவோன்னு பார்க்கேன். கல்விச்சிறகுகள் சேனலில் வந்து 6th 7th டேர்ம் வைஸ் ஃபுல்லாகவே மெர்ஜ் பண்ணி நான் போட்டிருக்கேன். எப்படியும் ஒரு 4-5 லாங் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் கல்விச்சிறகுகள் சேனலில் பாருங்கள். அதில் வந்து தொடர்ச்சியாக என்னால் வீடியோ போட முடியல. லாகின் ஐடி இஷ்யூனால மாட்டிக்கிச்சு. சேனல் வந்து ஃபஸ்ட்டு சேனலுக்குள்ளே போய் டிஃபால்ட்டாக மாட்டிக்கிச்சு. அந்த லாகின் ஐடி ப்ராப்ளத்தினால இன்னுமே அதில் எனக்கு பென் சிம்பிள், எடிட் சிம்பிள் எதுவுமே வரல, அப்லோட் பண்ண முடியல. அதனால் நான் என்னோடய ஃபஸ்ட் சேனல் இந்த சேனலில் தான் நான் கற்றல் களத்தில் தான் போடுவேன். சரியா? அதனால் கிராமர் வந்து 3/4 8th நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரே வீடியோவில் 8th கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் 9th 10th 11th 12thலாம் தனித்தனி வீடியோ, ஒரே வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக நான் போட்டிருந்தேன். சரியா? எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் போட முடியாது, அதனால கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸு வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து டெய்லியுமே நான் போடலாமே இருக்கேன். ஏன்னா எக்ஸாம் டைம் உங்களுக்கு ரிவிஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்களும் என்னை பார்த்து மோட்டிவேட் ஆவீங்க. நான் என்ன படிக்கிறேன், எப்படி படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். சரியா? நான் உட்காந்து டீப்பாக இறங்கணும், செல்லெல்லாம் தூர வச்சு கட்டிட்டு இறங்குனோம்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நான் பாஸ் பண்ணிடுவேன். போன வருஷம் என் மண்டையை குழப்பி அதாவது டைவர்ட் பண்ணி என்னை பாடாப்படுத்தி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சுங்க. அதனால தான் இந்த வருஷம் வந்து பாஸ் பண்ண முடியல. இந்த வருஷம் போன வருஷம் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படிங்கிறத எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டேன். நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது. நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்துருக்கோம், யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு பிறந்த நாள் வரப்போகுது, 40 வயசு மேலே ஆகும்போது இந்த மாதம் 21ஆந்தேதி வரப்போகுது. அதனால் இனிமேல் யாருக்கும் பயப்படக்கூடாது. பயந்து என்னத்துக்கு? யார் நம்மளை வந்து பார்க்க போகிறா, நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறா? அதனால் நான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கியிருக்கேன். அதனால என் கூட சேர்ந்து நீங்களும்